இந்த பிரதீப் ரங்கநாதன் வந்து படத்துல தான் அவங்க அப்பா, அம்மாவ ஏமாத்தியிருக்காருன்னு பார்த்தா, நெஜ லைஃப்லயும் அவங்க அப்பா, அம்மாவ ஏமாத்தி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்க. அது என்னங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இவரு வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்து ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்த, நம்ம பிரதீப் ரங்கநாதனும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. அதோட சேர்த்து, இவருக்கு இப்போ கிடைக்கிற சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அடுத்ததா வந்து நம்ம தலை அவர்களோட குட் பேட் அக்லி படத்தோட டீசர் அப்டேட் வந்து எப்போ அப்படிங்கிறது நம்மளுக்கு அஃபிஷியலா வந்து கிடைச்சிருக்கு. அந்த சம்பவத்த சொல்ல போறேன். அதோட விடாமுயற்சி படம் இது நாள் வரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குது? அந்த வசூல் வந்து ப்ரீவியஸ் வசூல வந்து முறியடிச்சுதா இல்லையா? அத பத்தின ரசிகர்கள் என்ன நெனச்சுக்கிறாங்க? என்ன பேசிக்கிறாங்க? அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஓகே. இதுக்கு நடுவுல வந்து அஜித் ரசிகர்களுக்கும், விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு குட்டி மாரல் ஸ்டோரிய வந்து நான் சொல்லியிருக்கேன். எதை வேணா மிஸ் பண்ணாம பாருங்க. ஆனா, இப்ப நான் சொல்லப் போற குட்டி ஸ்டோரிய மட்டும் மிஸ் பண்ணிறாதீங்க. அது இந்த வீடியோல இடையில தான் வரும். எங்க எப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சு மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. சரி, அடுத்ததா வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இப்போ மதராசி படத்துல நடிச்சு முடிச்சு அந்த படம் வெளிவர இருக்குது. அந்த படத்துல அவருக்கு என்ன ரோலு? அதுல இருக்கிற முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். அத கேட்டு எக்ஸைட்மென்ட் ஆக போறீங்க. சரி, அதுக்கு அடுத்ததா வந்து நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து அவரோட அரசியல் வாழ்க்கைய பத்தி அவரே மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தமா ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. கமல் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப மனசே வந்து நொந்து போற மாரி இருந்துச்சு அந்த விஷயம் கேட்கும்போது. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, ஆனா நம்ம டைரக்டர் சங்கர் அவர்களோட ₹10,00,00,000 சொத்த வந்து அமலாக்கத்துறை வந்து முடக்கியிருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே ஷாக்காயிடுவீங்க. அட சங்கர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆளா? இதெல்லாம் நம்ம நெனச்சே பார்க்கலையே! அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் இப்படி சீப்பா இந்த வேலைய செஞ்சிருப்பாரா? அப்படின்னு நம்மள எல்லாம் யோசிக்க வச்சுட்டாரு ஒரு நிமிஷம். ஸோ, இத்தனை அப்டேட்டுகளும் இந்த வீடியோல வரப்போகுது. ஸோ, நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா ஒரு சப்ஸ்கிரைப போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டா வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனோட வாழ்க்கைய வந்து பார்த்துட்டு வந்துருவோம். இவரோட அப்பா வந்து சாதாரண ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறவருங்க. அவருக்கு கிடைக்கிற சின்ன வருமானத்துல தான் வந்து ஃபேமிலிய பார்த்துட்டு பசங்கள படிக்க வச்சிருக்காரு. 3 பசங்க, 2 பசங்க, 1 பொண்ணு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில பிரதீப் ரங்கநாதன ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்து விடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும்ன்ட்டு சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி அவருக்கு நெறையா வந்து நெறைய விஷயங்கள படி அப்படின்னு சொல்லி அவர புஷ் பண்ணி காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. சரி, அப்பா ஒரு ஆசைய நிறைவேத்திடலான்னு ஒரு கட்டத்துல வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த சினிமா மேல ஒரு மோகம் வந்துடுது. ஆரம்பத்துல இந்த காலேஜ் முடிச்சு அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் நெறைய எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்லாம் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கேரக்டர் கிடைக்காதனால தானே நடிக்கவும் செஞ்சிருக்காரு. "ஏய் நீ நல்லா நடிக்கிற மேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கலாம் உசுப்பேத்த, சரி நம்மளும் நடிகன் ஆயிரலான்னு சொல்லிட்டு நெறைய ஷார்ட் ஃபிலிம் அவராவே நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கிற இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டத்தில வந்து அவங்க அப்பா நெனைச்ச மாரியே வந்து அடுத்ததா நம்ம ஏதாவது சாதிக்கிறோம், பண்ணணும். நம்ம அப்போ குடும்ப சூழ்நிலை காரணமா தான் நம்ம ஏதாவது வேலைக்கு போய் தான் ஆகணுங்கிற போது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஐடி வேலையிலும் பார்த்துட்டு டைம் கிடைக்கிறப்போ ஸ்கிரிப்ட் எழுதுறது, ஷார்ட் ஃபிலிம் பத்தி அத டிஸ்கஷன் பண்றது, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ணி படமா கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு படமா கன்வெர்ட் பண்ணி உருவான டைம் தான் வந்து இந்த கோமாளி படம் உருவாயிருக்கு. வீட்டுக்கு தெரியாம அப்படியே வந்து ஒவ்வொரு சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்கள சந்திச்சு, புரொடியூசர் சந்திச்சு நெறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு புரொடியூசர் கிடைச்சு, கோமாளி படம் வந்து டிசைன் பண்ணி, அதுக்கப்புறமா ஜெயம் ரவிய கமிட் பண்ணி, அந்த படம் ஹிட் ஆயி, அதுக்கப்புறமா லவ் டுடே, இப்ப டிராகன் வரைக்கும் வந்துட்டாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து, அவரு வந்து என்னதான் மனசுல ஆசைகள், கனவு இருந்தாலும், உங்க அப்பாவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு கலெக்டராவோ, இல்ல ஒரு இன்ஜினியராவோ அந்த மாரி ஆகணும்னு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தாலும், அந்த ஆசை அப்பாவோட ஆசை வேற. ஆனா, தன்னோட ஆசைங்கிறது என்ன? சினிமா தான். சினிமால நம்ம எப்படியாவது பண்ணிறணும். அதுக்காக வீட்டையும் நம்ம மிஸ் பண்ணிறக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையும் கெடக்கூடாதுங்கிறதுக்காக, ஒரு இடத்துல இருந்துட்டே வந்து இன்னொரு இடத்துல புகுந்து, அங்க ராஜா மாரி உட்காரணும் அப்படிங்கிறத நம்ம பிரதீப் ரங்கநாதன் பண்ணியிருக்காரு. அத தான் ஸ்டார்ட்டிங்ல ஏமாத்திட்டாரு. அவங்க அப்பா, அம்மாவுக்கு தெரியாம ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத மாத்தி சொல்லியிருந்தேன். சரி, அடுத்ததா இப்போ அவருக்கு வந்து சம்பளம் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ₹12,00,00,000 இந்த படத்துக்காக வாங்கியிருக்காரு. டிராகன் படத்துக்கு. ஆல்ரெடி இந்த லவ் டுடே அதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்கு அவர் வாங்கின சம்பளம் இதோட பாதி குறைவு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ அவர் வந்து அடுத்த லெவலுக்கு புஷ் ஆயிட்டாரு. என்ன சொல்றது? இப்போ 12 அடுத்த படங்கள் 20, 30, 40ன்னு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வர்றதுக்குண்டான திறமை நம்ம பிரதீப் ரங்கநாதன் கிட்ட இருக்குது. சரி, இவரு வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணாரு. அது என்னன்னா வந்து, நம்ம எஸ்.ஜே. சூர்யா எப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அப்படியே வந்து வாய்ப்பு தேடிட்டே வந்துட்டு, அவர் வந்து ஒரு ஜாப்ல இருந்துட்டு தான் வந்து இந்த வேலைய தேடிட்டு இருப்பாரு. அதே மாரி தான் நம்ம பிரதீப் ரங்கநாதனும் அவர்களும் பார்த்தீங்கன்னா, ஜாப்ல இருந்துட்டே வந்து சினிமாவுக்குள்ள வந்திருக்காரு. அதனால எஸ்.ஜே. சூர்யா மாரி இன்னும் பல உச்ச நடிகர்கள் வந்து
இப்படித்தான் வந்து வேலையை தேடிக்கிட்டு வந்து சினிமாவுக்குள்ள வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஆளா வந்திருக்காங்க. அந்த வரிசையில நம்ம பிரதீப் ரங்கநாதனும் வந்து பெரிய இடத்த அடைவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, அடுத்ததா வந்து நம்ம தலை அவர்களோட குட் பேட் அக்லி படத்தோட டீசர் வந்து எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம தலையோட விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் அந்த படத்து மேல இருந்தாலும், தல படம் வந்தாவே எங்களுக்கு வேற லெவல். தல படம் ரிலீஸ் ஆனாவே போதும், நாங்கெல்லாம் சந்தோஷத்தின் உச்சகட்டத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் பேசவே நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட வெறிகொண்ட ரசிகர்களுக்கு இப்போ ஒரு இன்ப அதிர்ச்சியா இந்த படத்தோட டீசர் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி வந்து இந்த படத்தோட டீசர் வந்து வரப்போகுது. ரசிகர்கள் எல்லாம் யூடியூப்பை ஹேக் பண்ணி ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. ஏன்னா ட்விட்டரில் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. எப்படா தலையோட டீசர் ரிலீஸ் ஆகும், இன்னும் எத்தனை நாள் தான் இருக்குது, ஒவ்வொரு நாளும் என்ன வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த படத்துக்காக. ஏன்னா தலை அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு 3 விதமான கெட்டப்பில் இருக்காங்க. அதனால் எப்படி இருக்க போகிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எகிரி போய் கிடக்குது. ஒவ்வொரு அஜித் ரசிகர்களுக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் 150 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. இது வந்து தலையோட பழைய படங்களோட வசூல் காட்டிலும் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த படம் சுமாரான ஒரு கலெக்ஷன் தான் அள்ளி இருக்குது. இருந்தாலும் அடுத்த படமான குட் பேட் அக்லி படத்தில் இதை விட டபுள் மடங்கு வசூல் அள்ளிரும் அப்படிங்கிறது ரசிகர்களோட எண்ணமாக இருக்குது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, அடுத்ததா வந்து இந்த மதராசி படத்தோட கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது இல்லைங்க, அதை பற்றின ஒரு அப்டேட் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு கேரக்டர் வந்து கிடைச்சிருக்குது. என்னென்னா வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நார்த் இந்தியாவில் போய் சம்பவம் பண்ண போகிறாரு. நார்த் இந்தியாவில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை, மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அங்கே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறது தான் வந்து நம்ம மதராசி, அதாவது நம்ம சிவகார்த்திகேயன். அப்படிப்பட்ட ஒரு லீடிங்கான ஆக்ஷன் பிளாக்ல தெரிக்க விட போகிற படமாக இருக்குதாம். ஏன்னா வந்து சிவகார்த்திகேயனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அடுத்ததாக தமிழில் ஒரு ஆக்ஷன் ஹீரோனா அவர் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களாக தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த படத்தில் அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை டிசைன் பண்ண தான் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் பிளாக்ல கலக்குன்னு கலக்க போகிறார் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். அதனால தான் நார்த் இந்தியாவில் நடக்கிற பிரச்சனையை போய் ஃபேஸ் பண்ணுறனால தான் அவரை வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை எல்லாரும் மதராசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதனால தான் அந்த படத்துக்கு உண்டான ஒரு கனெக்டிவிட்டியை மதராசி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து மதராசி படத்தோட அப்டேட்டு. ஆல்ரெடி இந்த படம் கம்ப்ளீட் ஆகி திரைக்கு வரப்போ இருக்கிறது. முக்கியமான ஒரு ஆக்ஷன்ஸ் காட்சிகள் மட்டும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்காங்களாம். அதனால் அந்த போர்ஷன் முடிஞ்ச உடனே போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படம் இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சோசியல் மீடியா அப்படியே கொஞ்சம் சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஒரு ஃபீலு. என்னென்னா கேட்டிங்கன்னா, தலை ஒரு பக்கம் வந்து ரேசிங் போனார், நம்ம விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே போனார். அதனால் 2 பேர்த்தோட படங்கள் பற்றின அப்டேட்டும் அதிகமாக வரல. விஜய் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரசிகர்களும் அவரை பார்க்க போயிட்டாங்க. அஜித் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்களும் அவரை பார்க்க போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி யோசிக்கவே இல்லை. அஜித் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, விஜய் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். 2 பேர்த்த போட்டு பொழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கவே இல்லை. அதனால் அவங்கவுங்க வேலையை பார்த்தனால அவங்கவுங்க ரசிகர்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதனால் சண்டையே இல்லை. அதனால் இவங்க பண்ண உருப்படியான ஒரே விஷயம், சினிமாவை விட்டு கொஞ்சம் வெளியே போனாங்கன்னாவே இந்த சோசியல் மீடியா கொஞ்சம் சைலண்ட்டாக காமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்ததாக வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து ஒரு விஷயத்தை வந்து மனமுருகி பேசியிருந்தார். ஆனால் அவர் கேஷுவலாக பேசுன மாதிரி இருந்தது. ஆனால் அந்த விஷயத்த நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா அவர் ஆள் மனசுலேருந்து எவ்வளோ வந்து ஒரு ஏக்கத்தோட ஒரு கவலையோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. என்னென்னா வந்து இந்த நடிகர்கள் ஓட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் எந்த நடிகர்னு சொல்லி நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்பல. அப்படிப்பட்ட ஒரு செய்தியாளர் வந்து கேட்கும்போது கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏங்க பார்க்குற ரசிகர்கள் வேற, அதாவது வேட்பாளர்கள் வேலை. ரசிகர்களும் வேட்பாளர்களும் ஒன்று கிடையாது. இப்போ ரசிகர்கள் எல்லாருமே வந்து நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தா, ஏன் நானே வந்து இன்றைக்கி சிஎம் ஆகிருக்கலாம், ஏன் ஆகலை, ஏன் ஆக முடியல? ஏன்னா அதுதான் இங்கே நாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ரசிகர்கள் வேற, வேட்பாளர்கள் வேற அப்படிங்கிற மாதிரி வந்து கமலஹாசன் அதை சிரிச்சுட்டே சொன்னார். ஆனால் அவர் மனசுக்குள்ளே என்னதான் இருந்தாலும் நம்ம இத்தனை வருஷமாக சினிமா துறையில் இருந்திருக்கோம், மக்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் படங்கள் மூலமாக சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தாலும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண வேட்பாளராக இருந்து, ரசிகராக இருந்து, வேட்பாளராக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ஓட்டு போட ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்த நம்ம கமல் ரசிகர்கள் எல்லாருமே வந்து தங்களோட வேதனையை வந்து என்ன சொல்கிறது, கமெண்டாக தான் போட்டிருக்காங்க. தலைவா இப்படியெல்லாம் பண்ணிட்டோம்,
எங்களுக்கு வந்து வேற வழி தெரியல ஆத்தா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ரசிகர்களாக இருக்க முடிஞ்சது. ஆனால் எங்களால் வேட்பாளர்கள் ஆக முடியல. ஏன்னா அங்கே தான் எங்களோட பாரம்பரியம், நாங்கள் ஆண்டு ஆண்டு காலமாக நாங்கள் எங்கே ஓட்டு போடுறோமோ அங்கே தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க நம்ம கமல் ரசிகர்கள். சரி, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அடுத்த ஜென்ரேஷனாவது ஓட்டு பிரியுமா, ஓட்டு மாறுமா, இல்லை நடிகர்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்துட முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். சரி, அடுத்ததான் வந்து நம்ம சங்கர் அவர்களோட 10 கோடி ரூபா சொத்தை வந்து அமலாக்கத்துறை வந்து முடக்கி இருக்குது. அது என்ன காரணம்னு தெரிஞ்சா ஷாக் ஆகத்தான் போறீங்க. அது என்னன்னா வந்து நம்ம சங்கர் அவர்கள் வந்து எந்திரன் படத்தோட கதையை திருடித்தான் வந்து படமா எடுத்து இவ்வளோ கோடி வந்து வசூல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஆரூர் தமிழ்நாடன் அப்படிங்கிறவர் வந்து கேஸ் போட்டிருந்தாரு. அந்த கேஸோட வெளிப்பாடா வந்து உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து அமலாக்கத்துறை கிட்ட சொல்லி 10 கோடி ரூபா அசையா சொத்தை வந்து சங்கரோட சொத்துக்களை ப்ராப்பர்ட்டியை ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்து இவர் வந்து அகென்ஸ்டாக வந்து லாயர் வச்செல்லாம் வந்து முயற்சி பண்ணார் சங்கர் அவர்கள். இருந்தாலும் நீங்கள் கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுங்க, நீங்கள் வந்து இந்த கதையை நீங்கள் திருடலைன்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்காக சங்கர் வந்து இன்னும் அந்த கேஸை வந்து நிலுவையில் வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரசிகர்களான சங்கரோட ரசிகர்கள்லாம் இந்த பார்வை எப்படி இருக்குன்னா வந்து என்னடா சங்கருங்கிறவர் வந்து என்ன சொல்கிறது, அமெரிக்கன் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இணையாக வந்து தமிழில் அதாவது இந்தியாவில் இருக்கிற ஆள்னா ஒரே ஆள்னா அவரு தான் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்து வந்தவர். இப்படிப்பட்ட சங்கர் அவர்கள் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி ரசிகர்களாகட்டும் இந்த சினிமா வட்டாரங்களாகட்டும் எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க. இப்படி எந்திரன் கதையை திருடித்தான் எடுக்கணுமா சங்கர் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அவருக்கு புறம்பாக பேசுகிறவங்களும் இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. இதுக்குண்டான விடை வந்து அவர் கொடுக்குற போகிற எக்ஸ்பிளனேஷனில் தான் இருக்குது. அவர் ஆல்ரெடி கன்வே பண்ணிட்டாராம், இந்த மாதிரி இந்த கதை வந்து திருடி எடுக்கப்பட்ட கதையில் இது எங்களோட ஓன் கிரியேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இருந்தாலும் அமலாக்கத்துறை வந்து விதிமீறல் சட்டமீறல் இவங்களா வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு என்னோட சொத்துக்களை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சங்கர் அவரோட தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னப்பா இன்னும் இந்த காப்பி பேஸ்ட்டு இன்னுமா பண்ணிகிட்டு இருக்கீங்க, அட்லி அடித்தா காப்பி நீங்கள் அடித்தா காப்பி இல்லையா அப்படின்னு ஒரு சில திரைக்கு பின்னாடி இருக்கிற நம்ம மீம் கிரியேட்டர்ஸும் அவருக்கு உண்டான மீமை வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இந்த கதை எப்படி முடிய போகுது, அவருக்கு தீர்ப்பு அவர் பக்கம் வரப்போகுதா இல்லை ஆரூர் தமிழ்நாடன் பக்கம் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ முடியுதுங்க. நான் சொன்ன அப்டேட்டுகளில் எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லைக்கை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.